இந்த வறட்சி காலத்தில் கூட குறையாத தண்ணி இருக்கிற மாதிரி 2 கிணறு 2 போர்வெல்லோட வாய்க்காலுக்கு பக்கத்துலேயே இருக்கிற மாதிரி ஒரு தென்னந்தோப்பு தாங்க சேல்ஸுக்கு கொண்டு வந்திருக்கோம். சூப்பரான தண்ணி வசதியோட ஒரு மீடியம் பட்ஜெட் இடமா தாங்க இந்த ப்ராப்பர்ட்டி சேல்ஸுக்கு வந்திருக்குது. இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டிங்கன்னா பொள்ளாச்சி டவுன் ஏரியாவிலேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் போனோன்னா கோபாலபுரங்கிற ஏரியாவில் தாங்க இந்த இடம் அமைஞ்சிருக்குது. நம்ம தோப்பில் மொத்தமாக 370க்கும் மேற்பட்ட நாட்டு தென்னை மரங்கள் இருக்குதுங்க. எல்லாமே நல்லா காப்பு தரத்துலையும் இருக்குதுங்க. ஊருக்கு ரொம்ப பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குதுங்க. கட் ரோட் தார் ரோட் பேஸ்லேருந்து ஒரு 300 மீட்டர் மண் ரோட்டில் வந்தோன்னா நம்ம இடத்துக்கு வந்துடலாங்க. நம்ம இடத்துக்கு வர வழி ஃபுல்லாமே 2 சைடுமே ஃபுல்லாக தென்னந்தோப்பு தாங்க இருக்கும். அப்படி ஒரு நல்ல அமைதியான இடத்துல தாங்க இந்த தோப்பு அமைஞ்சிருக்குது. வாங்குறவங்களுக்கு வெறும் தோப்பாக மட்டும் இல்லாமல் ஒரு இன்கம் ப்ராப்பர்ட்டியாகவும் இது இருக்குங்க. ஒரு தோப்பு ஒன்று வாங்கி உள்ளே சின்னதாக ஒரு சாலை ஒன்று போட்டு அதில் போய் ரிலாக்ஸாக இருக்கணும்னு சொல்லி நிறைய பேத்துக்கு கனவு இருக்குங்க. அந்த கனவை பூர்த்தி செய்கிற மாதிரி தாங்க இந்த தோப்பு அமைஞ்சிருக்குது. இந்த இடத்தோட மொத்த அளவு 4 ஏக்கரா 80 சென்ட்டுங்க. உள்ள 20 வயசான 370 நாட்டு தென்னை மரங்கள் இருக்குதுங்க. எல்லாமே நல்லா காப்பு தரத்தில் இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் 80லேருந்து 100 எண்ணிக்கையில் 3 வயசான தென்னை மரங்கள் உள்ள நடவு பண்ணியிருக்காங்க. இடம் வாங்கி ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது நல்லா சூட்டபுளான இடமா இருக்குங்க. ஒரு அமைதியான இடத்துல இந்த இடம் அமைஞ்சிருக்குதுங்க. தென்னை மரங்க கேப்லேயே வாழை மரம் ஒரு சில மாமரங்கள் கூட வச்சுருக்காங்க. இருக்க மாமரம் எல்லாமே நல்லா வளர்ந்து நல்லா காப்பு தரத்தில் இருக்குதுங்க. வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். நம்ம இடத்துல மொத்தமாக 2 கிணறு இருக்குதுங்க. இப்போ நம்ம வீடியோவில் பார்க்குறது முதல் கிணறுங்க. வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் தண்ணி நல்லா மேலேயே இருக்குதுங்க. 2 கிணறுல ஒரு கிணறு கூட்டு பாத்தியமாகவும் இன்னொன்று நமக்கு தனிப்பட்ட கிணறாகவும் வந்துடுங்க. வாய்க்காலுக்கு பக்கத்துலேயே அமைஞ்சிருக்கிறதுனால எப்பயுமே தண்ணி நம்மளுக்கு குறைவில்லாமல் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் உள்ளே 2 போர்வெல் கூட இருக்குதுங்க. இப்போ நம்ம பார்க்குறது நம்ம இடத்துக்குள்ளே இருக்க 2வது கிணறுங்க. தண்ணி நல்லா மேலேயே இருக்குது. வாய்க்காலில் வர தண்ணி நேராக கிணத்துக்குள்ளே வர்றதுனால நிலத்தடி நீர் மட்டும் எப்பயுமே குறைவில்லாமல் இருக்குங்க. தனிப்பட்ட கிணறுக்கு தனி இபி கனெக்ஷனாகவும் கூட்டு பாத்தியத்தில் இருக்க கிணத்துக்கு கூட்டு இபியாகவும் இருக்குதுங்க. கிணத்துல தண்ணி மேலேயே இருக்கும்போது எதுக்கு போர்வெல்னு நிறைய பேர் கேட்குறீங்க. பொள்ளாச்சி அதை சுற்றி இருக்கிற விவசாயிகிட்ட கேட்டால் தெரியுங்க. இந்த போர்வெல் எல்லாமே பொதுவாக 2012லேருந்து 2016 காலகட்டத்தில் போட்டதாக தாங்க இருக்கும். அந்த காலகட்டத்தில் கிணத்துல தண்ணி ரொம்பவே குறைஞ்சி போனதுனால போர்வெல் எல்லாம் போடுற மாதிரி இருந்ததுங்க. அப்போ போட்ட போர் தான் இப்போயும் இன்ன வரைக்கும் இருக்குது. போர்வெல் இருந்தாலுமே அது பெருசாக யூஸ் இருக்காதுங்க. வேணும்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பொள்ளாச்சி டவுன் ஏரியாவிலேருந்து வெறும் ஒரு 15 கிலோமீட்டர் வந்தால் நம்ம இடத்துக்கு வந்துடலாங்க. ஒரு அமைதியான இடத்துல அமைஞ்சிருக்க வளமான பூமி தாங்க இது. இதை கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. நல்ல தண்ணி வசதியோட நல்ல தட வசதியோட ஒரு தென்னந்தோப்பு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த இடம் ரொம்பவே சூட்டபுளாக இருக்குங்க. இந்த இடத்த மிஸ் பண்ணாமல் விசிட் பண்ணி பாருங்கள். இந்த இடத்தோட விலை மற்ற டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சா பொள்ளாச்சின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கான டீட்டெயில்ஸ் நாங்கள் உங்களுக்கு கமெண்ட்டில் ரிப்ளை பண்ணுறோம். இது மாதிரி ஒரு தோப்பு வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தாலும் சரி, ஒரு காலி இடம் வாங்கி அங்கே ஃபார்ம் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தாலும் சரி, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக இடம் பார்த்துட்ருக்கீங்களா, இல்லை வீடு கட்டுறதுக்காக சைட் தேடிட்டுருக்கீங்களா, நீங்கள் எந்த இடம் தேவைப்பட்டாலும் எம்ஜே ரியல் எஸ்டேட்டை தயங்காமல் கான்டாக்ட் பண்ணலாங்க. வாங்கிறதுக்கு மட்டும் இல்லைங்க, உங்கள் ப்ராப்பர்ட்டி ஏதாவது நீங்கள் சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு நல்ல ப்ரைஸ்க்கு நல்ல பையர் தேடிட்டு இருந்தீங்கன்னா எம்ஜே ரியல் எஸ்டேட்டை கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.